அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நிறைய வித்தியாசம் தெரியும்பா. இந்த பாடம் பண்ணினா வித்தியாசம் மட்டும் இல்லை, நீ மாறுறது தெரியும், உன் மனம் மாறுறது தெரியும், வெளி விஷயம் மாறுறது தெரியும், எல்லாமே உணருவீங்க. இதில் இது நிஜம், அது கற்பனை. ஆமாம், இது அப்படிப்பட்ட வழி. ஆனால் பாடம் பண்ணணும், பண்ணால்தான் மாறும். பண்ணாமல் உபதேசம் வாங்கிறதால கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா மாற முடியாது. அதனால் பண்ணணும். சொல்கிறான் அங்கே சொன்னால் 3 அறிவு. என்றன் அறிவை அறிவால் ஆராய்ந்து அறிவோடு ஒன்றி இருப்பது எக்காலம். இங்கே எத்தனை அறிவை சொல்கிறேன் பாரு. அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில். எத்தனை அறிவு போடுறான் பாரு, 50 அறிவு போடுறாங்க. அறிவை அறிவால் ஆராய்ந்த, அறிவை அறிவாளியே ஆராயணும். அறிவை அறிவாளியே ஆராய்ந்து அறியும் அறிவுதனில். அதில் ஆராய்ஞ்சி தெரிஞ்சுக்கின அறிவு. ஒரு அறிவை அறிவாளியே ஆராய்ஞ்சி அந்த அறிவிலேயே தெரிஞ்சுக்கிது எது. அதனால் சொல்கிறான், அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் பிரிவுபடாமல் பிரிவுபடா நில்லாமல் பிடித்திருப்பது எக்காலம். அந்த அறிவை அறிவாளியை ஆராய்ஞ்சி அந்த அறிவை பற்றி தெரிஞ்சுக்கின்னு அந்த அறிவிலேருந்து நான் பிரிவுபடக்கூடாது, படாமல் அதோடு ஒன்றியே வாழணும் சாமி. அப்போது அறிவுன்னா கடவுள்னு அர்த்தம். அறிவுன்னா கடவுள்னு அர்த்தம். அந்த கடவுள்லேருந்து நான் பிரிஞ்சிடவே கூடாது சாமி. அறிவு 2 அறிவு வந்து காலையில் சொன்னல, சிற்றறிவு பேரறிவுன்ட்டு. அந்த பேரறிவு கடவுள். அந்த கடவுளோடு ஒன்றி நம்ம வாழணும். அதுதான் வாழ்க்கையினுடைய நிறைவாழ்வு. மீதெல்லாம் குறைவாழ்வு தான். இவன் சொல்லுவான், எல்லாம் வாழ்ந்தங்க, ஒரு வாழ்வு வாழல, பாவனி தெரியாத உளறினுக்கிறேன்னு தெரிஞ்சுன்னு போகினே பண்ணோம். அந்த மாதிரி அவ்வளோ விஷயங்களை ஞானிகள் நமக்கு சொல்லிட்டு போய்க்கிறான் சாமி. இதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணுறது? ஆத்மானமா. நான் அனிதா, சொந்த ஊர் திருப்பத்தூர், இப்போ ராயப்பேட்டில் இருக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னாக்க, ஆன்மாவும் உயிரும் வேற வேறன்னு ஐயா சொல்லியிருக்காரு. நம்மளை ஆன்மா வழி நடத்துதா இல்லை நம்ம உயிர் வழி நடத்துதா? நம்மளோட செயலை ரெண்டுமே வழி நடத்தலாமா? அதை தாண்டி இன்னொருத்தங்கிறான், ஆன்மா தான் எல்லாத்துக்கும் தலைவன். ஆனால் அந்த தலைவர் எல்லா வேலையும் செய்ய மாட்டார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கிறாருன்னா, ராஜாவே தோட்ட வேலையை செய்வாரா? ராஜாவே சமையல் வேலை செய்வாரா? செய்ய மாட்டார். அப்போ ராஜாவாக தான் இருப்பார். அவருக்கு வேலைக்காரனாக இருக்கிற கூடியது தான் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர், மனம் அப்படின்னு சொல்லக்கூடியவெல்லாம் யாருக்கு? ஆன்மாலேருந்து பிரிஞ்சு வந்து இங்கே வேலை செய்கிறாங்கம்மா. ஓகே, நம்மளோட கர்மா தான் நம்மளோட பிறவியை தீர்மானிக்குது, ஒவ்வொரு செயலும். அது இப்போ வந்து ஒருத்தர் நல்லவங்களா இருக்கிறாங்க, அவங்க நல்ல செயல்களை தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அது முன்வினை பயன் சொல்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நன்மையை தானே செஞ்சுருப்போம். நமக்கு இது இப்போ வந்து நல்ல செயல்களை செய்கிறோன்னா அதுக்கு முன்னாடியே நல்ல செயல்களை தானே செஞ்சுருப்போம். அப்போ நம்ம என்ன தப்பு செஞ்சுருப்போம்? இப்போ பிறக்கிற குழந்தை நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா? குழந்தையில எல்லாமே நல்ல குழந்தை. எல்லாம் இப்போ பிறக்கும் போதே எல்லாம் சுத்தமாக தான் பிறகுது. வளர வளர பக்கத்தில் இருக்கிறவங்க வளர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுது. இப்போ வானத்துலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வருது. அது சுத்தமான தண்ணியா அழுக்கு தண்ணியா? அது சுத்தமான நீர் தான், சுத்தமான தண்ணி. ஆனால் எந்த இடத்துல விழுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணியோட குணம் மாறும். அந்த மாதிரி வரும்போது ஆன்மா சுத்தமாக தான் வந்தது. இங்கே வேலை செய்யும்போது, இங்கே அதோட காரியம் செய்யும்போது அது அழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குது. அது அறியாமலே செய்யுது. ஏன்னா மனம்ன்றது ஒரு மனுஷனுக்கு முன்ன நின்று வேலை செய்கிற வரைக்கும் பாவம் கண்டிப்பாக வந்தே சேரும். மகாபாரதத்தில் கர்ணன் தான் மிகவும் நன்மை செய்பவர், அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவரோட கர்ம வினை பயன்தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுங்களா? 1000 யோகினா இருந்தாலும் இருக்கிற இடம் சரியில்லைன்னா அதுக்கான தண்டனை நிச்சயம். நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்கல்ல, செஞ்சிருக்காங்க. அதை தான் சொல்றேன், 1000 பண்ணுப்பா. நீ எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிற அறிவு இல்லாத போச்சுல. ஆனா அவரோட பிறந்த உடனே அவங்க அம்மா தனியா விட்டுட்டாங்க, அது அவரோட தவறு இல்லைல்ல? யாரு? அது அவரோட தவறு இல்லை. அப்ப அது அங்க நிர்ணயிச்சது கர்ம வினையா இல்ல அவரோட இந்த உலகம் மகாபாரத கதையே இந்த உலகத்துக்கு பாடம் எடுக்கிறதுமா. அந்த கதை இந்த உலகத்துக்கு நியாயம் தர்மத்தை சொல்லி கொடுக்கணும். அநியாயம் எது, நல்ல விஷயங்கள் எது,
அப்படின்னு போதிக்கணும்னா ஒரு நாடகத்தை நடத்துது. அதுக்கு யாரெல்லாம் பலி கொடுக்கணுமோ அவங்க எல்லாருமே பலி கொடுக்குது. யாரெல்லாம் காப்பாற்றணுமோ அவங்க எல்லாரையும் இந்த உலகம் காப்பாற்றுது. கிருஷ்ணன் தெய்வம் தானே, அவன் ஏன் எல்லாரையும் காப்பாற்றிட்டானா? இல்லை. அந்த பஞ்ச பாண்டவர்கள் சொல்லக்கூடிய 5 பேரை தவிர அவங்களோட பிள்ளைங்களையே காப்பாற்றலை. அர்ஜுனனோட மேல அபிமன்யு மேல பாசமா இருக்கிறார் கிருஷ்ணன். ஆனா அபிமன்யோட மரணத்தை காப்பாத்தினாரா? காப்பாத்தல. காரணம் என்ன? அவரோட கர்ம வினைங்களா? ஒரு விஷயம் இந்த பஞ்ச பாண்டவர்கள் மட்டும்தான் இருக்கணுன்றதுதான் விதி. அர்ஜுனனால மட்டும்தான் இங்க நடக்கணுன்றதுதான் விதி. அப்ப இன்னொரு ஆள் அங்க வர முடியாதுன்றதுதான் விதி. வேற யாரும் அந்த விதி வரக்கூடாது. தர்மம் செய்யும் போது நம்மளோட கர்ம வினைகள் குறையுதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு. ஆமா. அப்படி பார்த்தா நிறைய தர்மம் பண்ணியிருக்காரு இல்லைங்களா கர்ணா? ஆமா. அவரோட இதுவை குறைக்க முடியாதுங்களா? அதனாலதான் இறைவனை போய் பிச்சை எடுக்கிறான். இறைவன் போய் பிச்சை எடுத்து பாத்துக்கிறீங்களா? எல்லாரும் அடிச்சான், யார்கிட்டயுமே பிச்சை எடுக்கல. கர்ணன் ஒருத்தன் கிட்டதான் இறைவன் போய் கை நீட்டி பிச்சை எடுக்கிறான். அப்ப இந்த நிலை வர்றதுக்கு காரணம் என்ன? கர்ணன் செஞ்ச தர்மம். அப்போ தர்மவானுக்கு எங்கே போய் நிற்கிது பாருங்க. இறைவன் பிச்சை எடுக்கிற அளவு வந்துட்டான். வேற யாருக்கிட்டையும் அவன் பிச்சை எடுக்கவே இல்லை. எல்லாரும் பிச்சை எடுக்க தேட மாதிரி போய் எடுக்கிறான். புரியுதுங்களா? அப்போ அவன் தர்மத்தோட பலன் இறைவன் போய் கெஞ்சுறான். நீ ஆயுதத்தை எடுக்காதடா, நீ விட்டுடு அப்படின்னு இறைவன் போய் கெஞ்சுறான். கர்ணன் இன்னொரு தடவை ஆயுதத்தை எடுத்தானா கர்ணனாலே அவன் தடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய வீரன். ஆனால் இறைவன் போய் பிச்சை எடுக்கிறான். அப்போ இதுக்கு காரணமான பொருள் எது? அவங்கிட்ட இருக்கிற அந்த தர்மம் தான் அவனை இந்த அளவு கூட உயர்த்துது. இல்லைன்னா அவன் பல பேரோட மரணம் மாதிரி அவன் மரணம் ஆகிட்டு இருக்கும். அதில் ஒரு பெருமையும் இல்லாமல் போயிருக்கும். அப்போ கர்ணனோட மரணம் எப்படி இருந்துக்குது? எல்லாரும் வாழ்த்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்துக்குது. அது காரணம் அவன் செஞ்ச தர்மம் அந்த மரணத்தில் காப்பாற்றுது. அப்போ நாம செய்யக்கூடிய தர்மம் கூட நம்மளுடைய முடிவான நிலையில தெரிஞ்சிடும். அதனால தான் ஐயா என்ன பண்ணாரு, முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை செய்யுங்க. ஏதோ ஒரு வகையில் நீ சாப்பாடு தான் போகணுன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. கையில் 10 ரூபா தான் இருக்குது, 10 ரூபா யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்போம். அங்கே போய் பாத்திரம் அறிஞ்சு தான் பிச்சை போடுவானே, யாராவது பிச்சைக்காரனாகிற நம்ம தேடாத. ஊரில் யாரும் பிச்சைக்காரனே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பிச்சைக்காரலாம் ஊடு கட்டி வச்சுக்கிறான். பிச்சை போகிற நம்ம தான் ஊடு வாசலோட இல்லாமல் இருக்கிறோம். அதனால பாக்கெட்டில் இருக்குது உனக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்த உடனே நீ போட்டுட்டேன்னா அதுதான் மிக சிறந்த தர்மம். இறைவனோட கணக்கில் அளவே கிடையாது. நீ கோடி குத்தியா லட்சம் குத்தியா கணக்கே கிடையாது. ஒருத்தனோட தேவை அறிஞ்சு 1 ரூபா கொடுத்தால் கூட அது மிகப்பெரிய தர்மம். ஐயா என்னை பொறுத்த வரைக்கும் கை கால் நல்லா இருக்கு, அவங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னா இவங்க உழைச்சி சாப்பிடலாம்ல, இவங்களுக்கு ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்பயே வரைக்குமே இருக்கு. அது தப்பான செயலா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, நம்மளுடைய கர்மா எப்படிலாம் வெளியே போகும் தெரியுமா? ஒன்று, நம்ம சேர்த்து வச்சுக்கிற பணம் கரையணும். எப்படி கரையணும் அப்படின்னா, நம்ம கர்மா ஒரு நோயை நமக்குள்ள உண்டு பண்ணும். ஒரு நோய் வந்துச்சு, அதுக்கு நீ வைத்தியம் பண்ணி ஆகணும். வைத்தியம் பண்ணனா செலவு பண்ணி ஆகணும். அப்போ உன் கர்மா எப்படி போகுது? நீ சேர்த்து வச்ச செல்வம் உனக்கு ஒரு நோயா அந்த செல்வத்தை கரைக்குது. ஆனா புத்தி உள்ள ஒரு ஆளாக நீ என்ன பண்ணா, நோய் வரதுக்கு முன்னாடியே அதை தான தர்மம் பண்ணனா நீ நோய்க்கு செலவு பண்ண மாட்ட, உன் புண்ணிய கணக்குல வந்துடும். வாங்கணும் தப்பு பண்ணா அது அவன் கணக்குல வரப்போகுது. நம்ம கணக்குல புண்ணிய கணக்கு மட்டும்தான் வரும். யார்கிட்ட போட்டன்ற கணக்கெல்லாம் வராது. ஏமாத்தி வாங்கினானா அவன் கணக்குல இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இவனை ஏமாத்தி வாங்கினா அவன் கணக்குல தான் வரும். அவன் கணக்கை பத்தி நம்ம யோசிக்கவே வேணாம். நம்ம கணக்குல ஏறுதா, இன்னைக்கு இவர் இந்த புண்ணியம் பண்ணிக்கிறாருன்னு இறைவன் சந்தோஷப்பட்டானா அதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அவன் மனக்குள்ள இருந்தான். அதுக்காக தான் நம்ம பிரிவு எடுத்திருக்கிறோம். அதனால யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வந்துதா, அவங்கள தராதரெல்லாம் பார்க்காதீங்க, போட்டு நீங்கள் பாட்டு வேலை பாருங்க. சரிங்களா? உங்ககிட்ட ஒரு நொண்டி தான் பிச்சை எடுத்து நீங்கள் போடணும்னா நொண்டி கேட்க போகிறது தான் போட்டுடுங்க. நல்லதை நினைக்கும் போதே போட்டணும்னு அவையார் சொல்கிறாங்க. அதுக்கு நேரங்காலெல்லாம் பார்த்துன்னு உக்காந்துக்காதப்பா அப்படின்றாங்க. தோணுச்சா அப்பவே செஞ்சிரு. புரியுதுங்களா? அதுதான் மிக சிறந்த தர்மம். ரொம்ப நன்றிங்க. நான் இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த ஒரு எண்ணத்துல தான் இருந்தேன். இதுக்கப்புறம் அதை மாத்திப்பேன். இந்த கேள்வி எனக்கு கேட்கணும்னு ரொம்ப நாளா இருந்தது. பட் நான் கேட்டதே இல்லை. இன்னைக்கு ஐயாவா இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நல்லது.
சரணம் சரணம்